ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லிக்கு சைடிஷாக குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காய்ச்சதும் 6 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்ததும் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்து விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்குனதும் சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 2 பட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி பழம் சேர்த்து கொலைய வதக்குனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு 1-2 மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். குருமா கொதிச்சு வந்ததும் நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.